குயிக்காக ஒரு சிக்கன் வறுவல் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் தான் கூடுதலாக சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம், பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம். நான் வந்து ஒரு அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன். அரை வெங்காயமும் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 பீஸ் போட்டும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு மட்டும் போட்டாலும் நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரை கிலோவுக்கு கொஞ்சமாக தான் கூடுதலாக சேர்த்துருக்கேன். 3/4 கிலோவும் கிடையாது, அரை கிலோவும் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். சிக்கன் போட்டதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு மேலேயே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து உப்பு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உடனே வந்து மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் வேறு போடணும். அதனால் வந்து மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகுத்தூள் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா தண்ணி அதிலே பிரிஞ்சு வரும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் நல்லா தண்ணி நிறையா வந்திருக்கு. இப்போ சிக்கன் வந்து நல்லா 3/4 பதம் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம நல்லா ட்ரையாக வதக்கிக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி ஃபுல்லாக நமக்கு வற்றி வரணும். கிரேவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிரேவி பதமாக இருக்கிறப்பவே கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்பவே நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தூள் தான். கடைசியாக நம்ம இறக்க போகிறப்ப சேர்த்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் வறுவல் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாதம், சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி ரசம் சாதத்தோடு தான் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.